எப்படிப்பட்ட குணநலம் உள்ளவராய் இருப்பார் என்பதை அறிய முடிகிறது. அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம பின்னாகி போயிருந்தாலும், எவ்வளவுதான் அவருக்கு துரோகம் பண்ணி இருந்தாலும், உன்னை ரட்சித்து, உன்னை இரத்தத்தினால் கழுவி, உன்னை பரிசுத்தப்படுத்தி வைத்து அவரோடு கூட இருக்கும்படியாக முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என்னை அன்பு கூறுவாயாக என்று உன் அன்புக்காய் ஏங்கி நிற்கிற அந்த இயேசு, அல்லேலூயா, மணவாளன். அல்லேலூயா. அதைத்தான் பேதுருவிடத்திலும் கேட்டார். உண்மையிலேயே நீ என்னை நேசிக்கிறாயா என்று அந்த நேசத்துக்காக அவன்கிட்ட 3 முறை திரும்பி திரும்பி கேட்டார். அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. நீ என்னையே உண்மையிலேயே நேசிக்கிறாயா? என் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பேதுரு பின்வாங்கி போகல. அன்ன நாள்ல இருந்து அவரை அதிகமாக நேசித்தான். அல்லேலூயா. ஆனா நாம நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய காரியங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனா பாருங்க, அவர் மன்னிக்கிற தயவு உள்ளவர் என்பதை காட்டுகிறார். உன்னை ஒரு நாளும் கைவிடாத ஒரு தேவன் என்று காட்டுகிறார். அல்லேலூயா. அவர் கிருபை நிறைந்த தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். ஆமென். நம்முடைய மணவாளன் எப்படிப்பட்டவர்? கிருபை நிறைந்த தேவன். அல்லேலூயா. மறுபடியும் அந்த தெய்வீக அன்புக்குள்ளே நாம எதை இழந்து நிற்கிறோமோ அதுக்குள்ளே அவர் சொல்கிறார், திரும்பி வா, திரும்பி வா. எரேமியா 31 ஆமென் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் இதே போல சொல்லி கூப்பிடுகிறார் அந்த ஜனங்களை. உங்களையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. நான் மனப்பூர்வமாய் உங்களை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன் என்று அந்த மணவாளன் சொல்லுகிறார். அல்லேலூயா.